ஒரு சின்ன கிராமம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எப்போதும் கொஞ்சம் தூசி, கொஞ்சம் சத்தம், நிறைய வாழ்க்கை. அந்த இடத்துல இருந்த ஒரு பழைய சிங்கிள் ஷெட்டு கடைக்கு பெரிய போர்டு. ராசப்பன் ஃப்ரெஷ் சிக்கன் சென்டர். கடை சின்னதுதான். ஆனா அந்த கடையை நடத்துற ராசப்பன் ஊருக்கே தெரிஞ்ச மனுஷன். காலை 5 மணிக்கு கடை திறக்கும். 5:05க்கு முதல் கஸ்டமர் நிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ணா, இன்னைக்கு நாட்டுக்கோழி இருக்கா? ஆம், இருக்குப்பா. அண்ணே, எலும்பு இல்லாம வேணும். அவ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பான். காசு அதிகமா கொடுத்தாலும் கம்மியா கொடுத்தாலும். ராசப்பன் படிச்சது 8ஆம் வகுப்பு வரைதான். அப்பா பண்ணையாருக்கு வேலை பார்த்தவர், அம்மா வீட்டு வேலை. அப்பா இறந்ததும் வீட்டுக்கு வருமானம் வேணும்னு 14 வயசுல இருந்தே கோழி கடையில வேலை பார்த்தான். முதல்ல கோழி பிடிக்கிற வேலை, அப்புறம் சுத்தம் பண்ற வேலை, பின்னாடி வெட்டு கத்தி கையில வந்தது. அந்த கத்தி அவன் வாழ்க்கையே செதுக்கியது. அவனுக்கு கனவு இருந்தது. ஒரு நாள் நானே கடை வைப்பேன். என் அம்மாவை வெயிலில் வேலைக்கு போக விடக்கூடாது. ஆனா வாழ்க்கை சும்மா விடுமா? திருமணமானது. மனைவி மீனா, அமைதியான பெண். சின்ன வீட்டுல நிம்மதியா இருந்தாலே சரின்னு நினைக்கிறவர். கோழிக்கடை ராசப்பனின் உலகம். அந்த கடையில சிரிப்பும் இருக்கு, சண்டையும் இருக்கு, கண்ணீரும் இருக்கு. ஒரு நாள் ஒரு ஏழை அம்மா வந்தாள். தம்பி, என் பையனுக்கு காய்ச்சல், சூப் வைக்கணும், 1/2 கிலோ வேணும், நாளைக்கு காசு தர்றேன். ராசப்பன் எதுவும் கேட்கல. சூப்புக்கு நல்ல பீஸ் போட்டு மேல 1/4 கிலோ கொஞ்சம் கூட சேர்த்து பையில் கட்டி கொடுத்தான். அண்ணே, காசுன்னு அம்மா கேட்டா. அம்மா, பையன் நலமா இருந்தா போதும். கடை நல்லா போக ஆரம்பிச்சது. கஸ்டமர் கூடினாங்க, வருமானமும் அதிகமாச்சு. அதோடு சேர்ந்து பொறாமையும் வந்தது. பக்கத்து கடைக்காரன் சுரேஷ், அவனுக்கு ராசப்பனை பிடிக்காது. இந்த ராசப்பன் சுத்தம் இல்ல, எடையில ஏமாத்துறான்னு போய் கதை கிளப்பினான். ஒரு நாள் திடீர்னு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்தார். கடை சோதனை. எல்லாருக்கும் பயம். ராசப்பன் அமைதியா நின்னான். கடை சுத்தம், புது கோழி, எடை சரி. இன்ஸ்பெக்டர் சொன்னார், இந்த மாதிரி கடை தான் எல்லா ஊரிலும் இருக்கணும். அந்த வார்த்தை ராசப்பனுக்கு விருதை விட பெரியது. ஒரு நாள் பவித்ரா கேட்டாள், அப்பா, நான் டாக்டர் ஆகணும். ராசப்பன் சிரிச்சா, கண்களை மட்டும் கண்ணீர். நிச்சயமாகலாம் கண்ணே, அப்பா இருக்கேன். காலையில கோழி மார்க்கெட். அந்த நாள்ல இருந்து அவ இன்னும் அதிகமா உழைத்தான். பகலில் கடை, இரவில் கணக்கு. கத்தி வெட்டும் கையில கால்ல கிழிச்சு ரத்தம் வந்தாலும் அவன் நிறுத்தல. ஒரு கோழி எடுத்துட்டு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா. கை மோசமா காய. டாக்டர் சொன்னார், இனிமே கத்தி பிடிக்க முடியாது போல. அந்த வார்த்தை ராசப்பனின் உயிரை வெட்டியது. கோழி கடை இல்லனா அவ யார்? என் துணை மீனா சொன்னாள், நீ கவலைப்படாத, நீ கத்தி பிடிச்ச கையால இந்த வீட்டை கட்டின. இப்போ அந்த கை ஓய்வு எடுக்கட்டும். அவள் கடைக்கு வந்தாள். கணக்கு வழக்கு பார்த்தாள். கஸ்டமரை பேசி சமாளித்தாள். ராசப்பன் மெதுவா மீண்டு வந்தான். காலம் போச்சு. பவித்ரா மெடிக்கல் சீட் கிடைச்சு டாக்டர் ஆனா. அந்த நாள் அவ வெள்ளை கோட் போட்டுட்டு கோழி கடைக்கே வந்தா. எல்லாரும் பார்த்து ஆச்சரியம். அவள் அப்பாவை கட்டி பிடிச்சு சொன்னா, இந்த டாக்டர் கோழி கடையிலிருந்து வந்தவ. ராசப்பன் கண்ணீரோட சிரிச்சான். இன்னைக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ராசப்பன் ஃப்ரெஷ் சிக்கன் சென்டர் இருக்கு. போர்டு பழையதா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு.